10 வருஷமா என் கண்ணிலேயே படல. நானும் தேடாத இடம் கிடையாது. அது டப்புன்னு என் கண்ணில் போட்டோன்னா விட்டுருவேனா, அதான் டபக்கடின்னு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்ததுலேருந்து எப்பெல்லாம் மட்டன் கடைக்கு போறோனோ அப்ப நான் உடனே கேட்கறது உங்ககிட்ட குடல் இருக்கான்னு. அவங்களும் சலிப்பே இல்லாம இல்லன்னு தான் சொல்லுவாங்க. நானும் அலுப்பே இல்லாம வீடு திரும்பிடுவேன். குடல் நம்ம வெயிட் லாஸ் டயட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? ஆட்டு கறியோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கேலரிஸ் கம்மியா அதிகமா அங்க இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஹெல்த் நியூட்ரிஷன் எடுத்துட்டு வர டாக்டர் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆட்டோட குடல்லையும் வயிற்றுலையும் ஆட்டு கறியை விட கம்மி கேலரிஸ். 100 கிராம் நீங்க ஆட்டோட வயிறு எடுத்தீங்கன்னா அதுல 90 கேலரி, 3 ல இருந்து 4 கிராம் நல்ல கொழுப்பு இருக்கு அண்ட் 10 ல இருந்து 12 கிராம் புரோட்டீன் இருக்கு. அதே நம்ம குடல் எடுக்கும் போது கேலரிஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அதுல ஃபேட் ஒரு 6 ல இருந்து 8 கிராம் இருக்கும். புரோட்டீன் அதே கண்டென்ட் தான். கேலரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 110 ல இருந்து 120 கேலரிஸ். இது கூட ஆட்டோட கறியை விட கம்மி கேலரிஸ் தான். ஆட்டோட வயிறுலயும் குடல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய சிறு ஊட்ட சத்து இருக்குங்க. விட்டமின் பி, ஜிங்க், செலினியம். அதுக்கப்புறம் அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து கொழுப்பு கிடையாது. அதுல கொலாஜனும் எலாஸ்டினும் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இதுக்கு டெக்ஸ்சர் வருது. ஆனா இதுல நம்ம 2 விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. குடல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா சுத்தம் பண்ணணும். ஏன்னா அதுல நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுல கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஹை. ஸோ நீங்க கேலரிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு இது அதிகமா சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்ல கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இல்ல உங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா வாரத்துல ஒரு வாட்டி சாப்பிடலாம். அது ஒரு நல்ல சாய்ஸ். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா இது கரெக்டா நீங்க கேலரி பேலன்ஸ்ல உங்க வெயிட் லாஸ் டயட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது வரைக்கும் ஆட்டு குடல் இல்லைன்னா வயிறு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்கன்னா கடைசியா எப்போ சாப்பிட்டீங்க? வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்களா இல்ல வெளியில வாங்கி சாப்பிட்டீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.